தமிழ் மக்களுக்கு வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் இது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. தமிழக வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஏன் அப்படின்னாக்க, தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்றது அமைந்திருப்பது முதல் முறை. அது மட்டும் இல்லை, ஒரு ஆட்சி, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டில் ஆட்சியை பிடித்தது என்கிற வரலாறையும் படைத்திருக்கின்ற ஒரு சாதனையை இந்த அரசாங்கம், முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அப்படின்னாலும் மிகையாகாது. அப்போ இது போன்ற முக்கியமான சாதனைகளின் அடிப்படையில், அதாவது வரலாற்றை புரட்டி போடுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையாகவே வரலாற்றை புரட்டி போட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். பல்வேறு அரசியல் மாற்றங்களை நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, 1967 தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து ஆட்சிப்பிடத்திலிருந்து அகற்றி திமுக என்கிற கட்சி ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் அதற்கு எத்தனை ஆண்டுகள் அதற்கு தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 49ல் உருவான கட்சி, அவங்க 57 தான் முதல் தேர்தலே சந்திக்கிறாங்க, பொது தேர்தலை சந்திக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க 57, 62 அப்படின்னு 2 தேர்தலை சந்தித்து அப்புறம் 67 அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது ஒரு கூட்டணி ஆட்சியாக, அவங்க கூட்டணியாகவே தேர்தலை சந்தித்து ஆனால் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே போல் 1972 அதிமுக என்கிற இந்த கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு, அது பார்த்திங்கன்னா 77 தான் அவங்க ஆட்சி அமைக்க முடிகிறது. அதுவும் கூட்டணியாகவே தேர்தலை சந்தித்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு 2026 என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தல் என்று சொல்லலாம், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆண்டு என்றும் சொல்லலாம். ஏனென்றால் ஆரம்பிக்கப்பட்டு வெறும் 2 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு கட்சி எந்த கூட்டணியும் இல்லாமல் தேர்தலை சந்தித்து, அந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு முழு எண்ணிக்கை இல்லை என்றாலும் கூட அவர்கள் அந்த நம்பர்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த எண்ணிக்கையை அவர்கள் எட்டி அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். அப்படின்றது உண்மையாகவே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இங்கே நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். சாதாரணமான சாதனை இது கிடையாது. ஏனென்றால் அவர் எதிர்த்து நின்ற அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அதை எதிர்த்து நின்று அவரால் அதை சாதிக்க முடிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. எனக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம், நான் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவனாக இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். சேர்ந்தவனா நான் சார்ந்தவனாக இருக்கலாம். இந்த அரசியல் கட்சியில் நான் இல்லை, ஆனால் அரசியல் கட்சியை, எனக்கு விருப்பப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்று ஒரு கட்சி இருக்கிறது அப்படின்னும் பொழுது அதை கடந்து வரலாறை, உண்மையை இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லையா? அப்போது இதெல்லாம் அவருடைய சாதனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்து பார்த்திங்கனாக்க, அந்த தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்கள், சட்டமன்றத்துக்குள் நுழையக்கூடியவர்கள் 90% பேர் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே புதியவர்கள் அப்படின்ற ஒரு சாதனையும் படைத்திருக்கிறார்கள். இப்படியான சாதனைகளெல்லாம் படைத்திருக்கின்ற நிலையில் புது நபர்கள், இதுவரைக்கும் சாமானியர்களாகவும் எளிமையானவர்களாகவும் இருந்தவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்வது, அமைச்சர் பதவியில் அமர்வது அப்படின்றது பார்த்திங்கன்னா திமுகவிலும் சாத்தியமாக இருந்தது, அதைவிட அதிகமாக அதிமுகவில் சாத்தியமாக இருந்தது. இப்போ அதையும் கடந்து தாவேக்காவிலும் சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படின்ற நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எளிய மனிதன், சாமானியன், இவர்கள் எல்லோரும் அந்த பதவியில் அமர்வது, அதிகாரத்தில் பங்கெடுப்பது அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு ஜனநாயகத்துடைய வெற்றி. அதை தமிழக வெற்றிக் கழகம் நிறைவேற்றி இருக்கிறது என்கிற வகையில் அதை உண்மையிலேயே அதையும் நான் பாராட்டுறேன். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஊழல் அப்படின்னு வரும்பொழுது பெரிய அளவில் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டிலும் அவர்கள் சிக்கிக்கொள்ளவில்லை அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே ஊழல் என்பது
குறைந்திருக்கிறது. அது மறுப்பதற்கு இல்லை. இந்த அரசாங்கத்தின் மீது நிறைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த 100 நாள் ஆட்சியில் நடந்திருக்கின்ற சாதனைகள், நிறைகள் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன். இது சொல்லும் பொழுது அடுத்த கட்டத்துக்கும் போகணும் இல்லையா? அதுக்கு முன்னால் இதையெல்லாம் முடிச்சிருவோம். எதையெல்லாம் நம்ம ப்ராமிசிங்காக பார்க்கலான்ட்டு. முதல் முறையாக அரசு அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் மக்களை அநாயசமாக நடத்துவது அப்படின்றதுலேருந்து மக்கள் சொல்வதை கேட்டுக்கொள்வது அப்படின்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கிறார். அது என்னென்னா 9:30 மணிக்கு அவர் வந்துடுறார். சட்டமன்றமாக இருக்கட்டும் அல்லது தலைமை அவர் அந்த செயலகமாக இருக்கட்டும், அவர் 9:30 மணிக்கு அவர் வந்துடுறார். ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். இதுவரையில் எனக்கு தெரிந்த ஒரு 2 நாட்கள் விடுமுறை எடுத்திருப்பார், இல்லை 1 நாள் விடுமுறை எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். அதுவும் ஜனநாயகன் அந்த திரைப்படம் வெளிவந்த பொழுது அந்த 1 நாள் விடுமுறை எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். மற்றபடி துறை வாரியாக முதலமைச்சர் எல்லா அதிகாரிகளையும் சந்தித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் துறை வாரியாக ஆய்வு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இது எல்லாமே நம்ம ப்ளஸ், இந்த ஆட்சிக்கு ப்ளஸ் அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் கடந்து திரு விஜய்ங்கிற தனிநபர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் செல்வாக்கு அப்படின்றத சற்று உயர்த்தியும் இருக்கிறார். அப்படின்றது அவருடைய செல்வாக்கு என்பதனை ஏற்கனவே அவருக்கு செல்வாக்கு இருந்தது, அதை உயர்த்தியும் இருக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்க முடிந்தது. அவருடைய ஆரம்பமே பார்த்திங்கனாக்க அது அரசியல் நகர்வு என்று கூட சொல்லலாம், அவருடைய சாதுரியம் என்று கூட சொல்லலாம். அவர் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து மற்ற எல்லா அரசியல் தலைவர்களையும் சென்று சந்தித்தார் அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படியெல்லாம் இந்த நிறைகள் இருக்கின்ற சூழலில் குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆட்சி இந்த 100 நாட்கள் அவங்க நிறைவு பெற்றிருக்காங்க பாருங்கள். இதில் அவர்களுடைய தனித்துவம் வாய்ந்த சாதனை என்று எதுவும் கிடையாது. உதாரணத்திற்கு அந்த இலவச பஸ் பயணம் அப்படின்றத அவங்க தொடர்றாங்க. ஒரு சில இடங்களில் முக்கியமாக தலித் மக்கள் இல்லாத, அதுலேயும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சாதனையை சொல்ல மறந்துட்டேன், அதையும் இதில் சொல்லிடுறேன் நான். அதை விட்டு போயிடுச்சு பாருங்கள். முக்கியமான ஒரு சாதனையாக சொல்லணும். என்னன்னாக்க 1952க்கு அப்புறம் தலித் சமுதாயம், சில பேர் சொல்கிறாங்க தலித் என்று சொல்லாதீர்கள், பட்டியலினம் என்று சொல்லுங்கள்னு ஒரு சில சகோதரர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் பட்டியலினம்னே சொல்கிறேன். பட்டியலினம் அதிகாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளில் அமர்ந்திருப்பது அப்படின்றதும் இந்த ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் நம்ம பார்க்கணும். ஆட்சியில் பங்கு அப்படின்றத திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், அதை ஏதோ தேர்தலுக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த ஞானோதயம் கிடையாது. அவர் தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னரே அவர் ஆட்சியில் பங்கு என்பதனை பேசி வந்தார் அப்படின்றதையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஆட்சியின் குறைகள் என்று எடுத்துக்கொண்டால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சொல்லத்தக்க தங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடு, இது என்னுடைய திட்டம், இதை கொண்டு நான் நிறைவேற்றினேன். 91 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த பொழுது தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து ஆரம்பித்து அவை குழந்தை திட்டமாக இருக்கட்டும், அல்லது கருணாநிதி 89 ஆட்சிக்கு வந்த பொழுது இலவச பஸ் பாஸ் என்பதனை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அது அதிமுகவுடைய தேர்தல் இதில் இருந்தது, வாக்குறுதியில் இருந்தது. ஆனால் அதை நிறைவேற்றியது 89 திமுக அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது. மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ், ஏன்னா அதில் நான் ஒரு பயனாளி அப்படின்றதுனால அதை நான் குறிப்பிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த இலவச பஸ் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, மகளிருக்கான 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள், இதுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செய்து ஆனால் அதை அப்படியே உள்ளபடியே அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது ஏராளம். அந்த வாக்குறுதிகளுக்கு எதற்காக உயிர் கொடுத்திருக்கிறார்களா என்றால் இந்த 100 நாட்களில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இது ஒரு குறையாகத்தான் நம்ம பதிவிட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு ஆட்சியாளர் ஆட்சிக்கு வரும்பொழுது அவர்களுடைய அந்த திட்டம் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் என்று ஒன்றை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். அதை செய்யவில்லை. அந்த
தாய்மாமன் சீர் அப்படின்ற பேரில் இவங்க வந்து அந்த மோதிரம் கொடுப்பது அப்படின்றது கூட அவர்கள் சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. அதுவும் செப்டம்பர் மாதத்தில் ஏதோ அதை நிறைவேற்றப் போகிறார்கள், அதை ஆரம்பிக்கப் போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது குறையிலே இருக்கக்கூடியது. அடுத்து குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதல்ல அவர்களுக்கு அந்த துறையை புரிந்து கொள்வது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. அப்போது அதிகாரிகளுடைய துணையுடன் தான் அமைச்சர்கள் செயல்பட முடியும் அப்படின்ற நிலை இருக்கும் பொழுது, அமைச்சர்கள் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அதில் அமைச்சர்களில் எத்தனை பேருக்கு வந்து முதலமைச்சரோட நேரடி தொடர்பு இருக்குது, நினைத்தால் முதலமைச்சரை சந்திக்க முடியும் என்று எப்படி இருக்கிறது என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இது அடுத்த குறை. ஏனென்றால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எளிதில் அணுக முடியாத ஒரு முதலமைச்சராக இருந்தார் என்ற விமர்சனங்கள் இருந்தது என்றாலும் கூட அங்கே 4 அணி 5 அணி என்றெல்லாம் இருக்கும். அப்போ அவர்கள் வாயிலாக முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு அமைச்சர்களுக்கு இருந்தது. ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை. நிழலாக இயங்கக்கூடியவர்கள், அது அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கூட இருக்கலாம், நிழலாக இயங்கக்கூடியவர்கள் அப்படின்ற இருக்காங்க இல்லையா. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், அல்லது விஷ்ணு ரெட்டி இருக்கார். இந்த மாதிரி நிழலாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை அணுகி ஏதாவது நடக்கிறதா, அல்லது முதலமைச்சரை எப்படித்தான் தொடர்பு கொள்வது அப்படின்றது வந்து இங்கே ஒரு குறையாகவே அதை பார்க்க வேண்டும் என்று தான் நான் சொல்வேன். அடுத்து குறை என்னென்னா, 9:30 மணிக்கு முதலமைச்சர் ஆஜராகி விடுகிறார் அப்படின்றத வந்து நம்ம நிறையாக சொல்லும் பொழுது, அவர் 6:30 மணிக்கு மேலே அவரை தொடர்பு கொள்வது அப்படின்றது சிரமமாக இருக்கிறது என்பதனையும் நாம் குறையாக சொல்ல வேண்டும். தொடர்பு கொள்வது என்றால் சாமானியர்களாக நாம் தொடர்பு கொள்வது என்பது சாத்தியம் கிடையாது. ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு கேம்ப் ஆஃபீஸ்ன்னு இருக்கணும். அதாவது அவர் தங்கி இருக்கக்கூடிய இடம், உதாரணத்திற்கு கோபாலபுரத்தில் கருணாநிதி இருக்கிறார் என்றால் அங்கே ஒரு கேம்ப் ஆஃபீஸ், அவர் தங்கி இருக்கின்ற இடத்திலேயே ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இயங்கி கொண்டிருக்கும். அப்போது முதலமைச்சரை அணுக வேண்டும் என்றால் கருணாநிதியை எளிதில் அணுகலாம் என்கிற ஒரு நிலை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது ஒரு பக்கம். செல்வி ஜெயலலிதா அவர்களை நீங்கள் எளிதில் அணுக முடியுமா என்றால் அவர் ஒரு பெண் என்பதனால் அவங்களுக்கு சில இஷ்யூஸ் இருந்தது அதில். ஆனால் அதையும் கடந்து அங்கே ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இயங்கிக் கொண்டே இருக்கும். அது போயஸ் தோட்டமாக இருக்கட்டும், அல்லது அவர் சிறுதாவூர் பங்களாவுக்கு செல்லும் பொழுதாக இருக்கட்டும், அல்லது அவர் பார்த்திங்கன்னா குடநாடு செல்லும் பொழுதாக இருக்கட்டும், அங்கே எல்லாமே ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இயங்கி கொண்டே இருக்கும். அதுபோல் திரு விஜய் அவர்களுடைய இல்லத்தில் கேம்ப் ஆஃபீஸ் இருக்கிறதா என்றால் அது பற்றிய செய்தி எதுவுமே கிடையாது. அடுத்து நீங்கள் குறையாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதிலளிப்பது அப்படின்னு வரும்பொழுது, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் அவங்கெல்லாம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள், அதனால் அவங்களால பேச முடிகிறது. நம்முடைய முதலமைச்சரும் ஒரு ஆண்டு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவருக்கு தெரிஞ்சிடும், சட்டமன்றம்னா இப்படி தான் இயங்குது போல, இதுக்கு இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படின்றத அவரும் கற்றுப்பாருன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த 100 நாட்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க முதலமைச்சருடைய பதில்கள், விளக்கங்கள் இவை எதுவுமே உறுதியளிக்கக்கூடிய அல்லது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போது ஒப்புக்கு சப்பாக ஏதேதோ தீர்மானங்கள், சம்பந்தமே இல்லாத தீர்மானங்கள், ஏற்கனவே தொகுதி மறுவரை அப்படின்றது குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை, கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை திரும்பவும் நிறைவேற்றுவது, சம்பந்தமே இல்லாமல் காவிரி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க தீர்ப்பாயத்தை மீண்டும் அமைக்க வேண்டும்னு ஒரு 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 தீர்மானத்தை கொண்டு வருவது, இந்த மாதிரி நிறைய சொதப்பல்கள் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டும் என்றால், முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னவாக இருக்கிறது, சாதகம் என்னவாக இருக்கிறது என்றால், அவருக்கு இந்த இளைய தலைமுறை உடைய அந்த ஆதரவு, அந்த ஆதரவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி இருக்கிறாரா என்றால் ஆமாம். என்னன்னா, சட்டமன்ற நிகழ்வுகளை இளைஞர்கள், பொதுமக்கள் அதிகமாக ஆர்வமாக கவனிக்க துவங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற நிகழ்வுகள் நடக்கும். அந்த சட்டமன்ற நிகழ்வுகள் வந்து ஓரளவுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் தான் அதை அதிகமாக பார்ப்பார்கள். ஆனால் சாமானிய மக்கள், அரசியல் ஆர்வம் அதிகமாக இல்லாமல் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு அரசியல் ஆர்வத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள்.
அதற்கு முதலமைச்சர் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருந்திருக்கிறார் என்றாலும் அது அது வந்து மிகையாகாது. அடுத்து குறைகள் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த ஆட்சியில் கடந்த ஆட்சியை போலவே கருத்துரிமை, அதாவது நம்ம விரும்பக்கூடிய விஷயங்களே பேசுவதுன்னு இருக்கு இல்லையா, இதற்கு கைது அப்படின்ற அந்த கலாச்சாரம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அது ஓரளவுக்கு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இது ஒரு தவறான ஒரு வழிமுறை அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். கருத்திற்கு வழக்கு போடலாம், கருத்திற்கு கைது என்பதனை ஏற்க முடியாது. அப்போது அதை இந்த ஆட்சியும் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குறை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளே பார்த்திங்கன்னா சில யூடியூப் சேனல்கள், ஏன்னா யூடியூப் சேனலில் தான் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அந்த யூடியூப் சேனல்களில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் அழைத்து ஒரு லேடி ஆஃபீஸர் அவங்க கூட்டு பல மணி நேரம் விசாரணை நடத்துகிறார் அப்படின்ற தகவல்கள்லாம் வருது. இது ஆரோக்கியமானது அல்ல. இன்னொரு பெரிய சவால் இந்த அரசாங்கத்திற்கு என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நிதிநிலை மிக மோசமான ஒரு நிலையில் தமிழக அரசாங்கம் இருக்கிறது அப்படின்றத மறுப்பதற்கில்லை. இது சார்ந்த வெள்ளை அறிக்கை நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மரிய வில்சன் வெளியிட்டார்ன்றதை பார்த்தோம். அதில் நம்ம நிறைய விமர்சனங்களையும் நம்ம சொன்னோம். அதையெல்லாம் கடந்து அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் மான்டெக் சிங் அலுவாலியா போன்ற நிபுணர்களை எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் மிக கடினமான சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம். இந்த 100 நாட்களில் அதை நோக்கி பயணிக்கும் எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்றது நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அமைச்சர்கள் சில பேர், இப்போ விக்னேஷ், பிரபு, ரமேஷ், நிர்மல்குமார் போன்ற அமைச்சர்கள் உண்மையிலேயே அவங்களுடைய முழு எஃபர்ட்டை போடுறாங்க. எல்லா அமைச்சர்களும் உழைக்கிறாங்க. ஆனால் இந்த அமைச்சர்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த அமைச்சர்கள் மிகப்பெரிய அளவில் எஃபர்ட் போடுறாங்க. ஆனால் அவர்களுக்கு அதற்கான பலன் கிட்டுகிறதா என்றால், பலன் என்றால் அவர்களுக்கு அதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதில் போடப்படுகின்ற முட்டுக்கட்டைகளை எல்லாம் கட்சிக்குள்ளிருந்தே, ஆட்சிக்குள்ளிருந்தே அந்த முட்டுக்கட்டைகள் போடப்படுகிறதா என்றால் ஆமாம். அப்போ அதை எப்படி முதலமைச்சர் சரி செய்ய போகிறார் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஏன்னா ஒரு லிக்கர் லாபியாக இருக்கட்டும், மைனிங் லாபியாக இருக்கட்டும், இதை எதிர்கொண்டு போராடுவது, இதை எதிர்கொண்டு சமாளிப்பது என்பது மிக கடினம். இவங்க நிறைய பேர் கூட சொல்கிறாங்க, அது எப்படி சாமானியன்னு சொல்லுவீங்க, எப்படி தனி மனிதன்னு சொல்லுவீங்க, இவங்க எல்லாரும் அமைச்சருங்க, இந்த ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இந்த அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணலாம், இந்த ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஆனால் சிஸ்டத்தை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா, இந்த ஈகோ சிஸ்டத்தை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதான் கேள்வி. இல்லை. அப்போ இதுவரையில் 60 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அதை கடந்து செயல்படுவது அப்படின்றது மிக கடினம். அதை செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போடப்படுகின்ற முட்டுக்கட்டைகளை அகற்றக்கூடிய அந்த அதிகாரம் படைத்தவர் யார் என்றால் முதலமைச்சர். அப்போ அந்த முதலமைச்சர் அதை புரிந்து கொள்கிறாரா என்பது ஒன்று. 2வது, புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல அவர் நடவடிக்கைகளில் இறங்குகிறாரா அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான விடை இந்த அமைச்சர்கள் எந்த அளவிற்கு சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்றதுலேருந்து நம்ம வரும் காலத்தில் நம்ம பார்க்கலாம். இதையெல்லாம் கடந்து தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, தான் ஒரு தடத்தை பதிய வேண்டும் அப்படின்ற முழு மூச்சுடன், முழு முனைப்புடன் இந்த முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு அதை செய்வதற்கு இந்த 100 நாட்களில் நடந்திருக்கின்ற செயல்பாடுகள் போதுமானதாக இருக்கிறதா என்றால் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் என்னென்ன நிறைகள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் நான் பாராட்ட தவறவும் இல்லை என்று கூறி, இந்த குறைகளை எல்லாம் இன்னும் நிறைய வீடியோக்களில் எப்பொழுதெல்லாம் குறை இருக்கோ அதை நான் சொல்ல தான் போகிறேன். நிறைகள் சொல்லும்பொழுது 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க, ஏன் 10 லட்சம் பேர் கூட வந்து பார்ப்பான். குறைகள் சொல்லும்பொழுது அது 10,000 குறையும்னா தாராளமாக குறைஞ்சிட்டு போட்டோம். ஏன் 10 பேர் மட்டும்தான் பார்ப்பான்னா கூட அதை பற்றி நான் கவலைப்படலை. குறைகள் என்று இருக்கும் பொழுது, விமர்சனம் என்று இருக்கும் பொழுது அதை முன்வைக்க எந்த இடத்திலும் தயங்க மாட்டேன் என்று கூறி, இந்த 100 நாட்கள் ஆட்சி
அப்படின்ற அந்த சாதனையை புரிந்திருக்கின்ற இந்த புதிய ஆட்சிக்கு தாவேகாவிற்கு மிக முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும், இந்த குறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து அதையும் நீங்கள் பார்த்து அதில் எது உண்மை, அதன் உண்மைத்தன்மை என்ன, சொல்வதில் ஏதாவது பொருள் இருக்கிறதா அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொண்டு அல்லது உங்கள் தரப்பினர் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு இருந்தால் அதை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.